ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது க்ரீன் பீஸ் புலாவ் அண்ட் மீல் மேக்கர் கிரேவி. இது ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷுங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு 200 கிராம்ஸ் பாஸ்மதி ரைஸ் ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருக்கிறேன். ஈக்குவல் அமௌண்ட் 200 கிராம்ஸ் க்ரீன் பீஸும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். 2 ஆனியன் பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தேங்காய் பால், 4 to 5 க்ரீன் சில்லிஸ். தாளிக்கிறதுக்கு பெருஞ்சீரகம், பட்டை, அன்னாச்சிப்பூ, பிரிஞ்சி இலை எல்லாமே ஒன்று எடுத்திருக்கேன். ஒரு கிராம்பு. இப்போது இது நெய்யில் தாளித்தா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம குக்கரில் 2 to 3 ஸ்பூன் நெய் எடுத்துப்போம். இதுக்கு காரத்துக்கு மிளகா தவிர வேறு எதுவும் கிடையாதுங்க, மிளகா மட்டும்தான். இப்போது நம்ம இந்த பெருஞ்சீரகம், பட்டை எல்லாத்தையும் போட்டுருவோம். இந்த ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம இந்த பச்சை மிளகாவை தாளிச்சிருவோம். ஸோ பச்சை மிளகாவோட காரம் நல்லா இறங்கிடும். இந்த புலாவ் கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும், ஏன்னா நம்ம வேறு எதுவுமே காரத்துக்கு போடல. க்ரீன் பீஸ் ஆல்ரெடி ஸ்வீட்டாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த பச்சை மிளகா வதங்கின உடனே நம்ம ஆனியன் போட்டுடலாம். ஆனியன் நல்லா வதங்கட்டும், முருகலாக வதங்கினா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய க்ரீன் பீஸையும் போட்டு லைட்டாக 2 minutes வதக்கிப்போம். சிம்லேயே வச்சு இதெல்லாம் பண்ணுவோம். இப்போது நமக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடுவோம். ஒரு 2 minutes இது ஆனியன் க்ரீன் பீஸ் எல்லாம் நல்லா வதங்கினோன்னே நம்ம ஊற வச்சுருக்கிற இந்த ரைஸை இதில் போட்டுடலாம். நான் ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இது மொத்தமாக தண்ணி எவ்வளோ ஆட் பண்ணோன்னா 1/2 பங்கு ஆட் பண்ணால் போதும். அதில் பாதி வந்து நான் இப்போ தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறனால தேங்காய் பாலும் தண்ணியுமா மிக்ஸ் பண்ணி நான் ஊற்றுறேன். உங்களுக்கு தேங்காய் பால் எடுக்க முடியலன்னா வீட்டில் நம்ம காய்ச்சின பால் இருந்தால் அது கூட ஊற்றலாம். அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இந்த ரொம்ப சிம்பிளான இந்த புலாவ் ரெடி ஆயிரும். நம்ம இப்போ குக்கர் மூடி விசில் போட்டு கரெக்டாக ஒரு விசில் வந்தோன்னா ஆஃப் பண்ணிடலாம். ஒரு விசில் போதும், அதுக்கு மேலே விட்டோன்னா குழஞ்சிடும். ஸோ நம்ம புலாவ் முடிஞ்சிருச்சு. இப்போது நம்மளுடைய மீல் மேக்கர் கிரேவி பண்ணிடுவோம். நல்லா கொதிக்கிற வெந்நியில் மீல் மேக்கரை போட்டு ஒரு 15 to 20 minutes வச்சுருவோம். ஸோ இப்போது நம்ம புலாவ் ஒரு விசில் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கிறது. இதுக்கு கிரேவி எதுவும் இல்லாமல் அப்படியே சாப்பிட்லாம். ஸோ ஆனால் இது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிறனால நான் இந்த மீல் மேக்கர் கிரேவியும் இதுக்கு சேர்த்து பண்ணுறேன். ஓகேங்க, நெக்ஸ்ட்டு நம்ம மீல் மேக்கருக்கான கிரேவிக்கான என்னென்ன தேவைன்னு பார்த்துருவோம். அது ஒரு 10 minutes ஆயிடுச்சு மீல் மேக்கர் ஊற வச்சு. நான் 2 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், 2 தக்காளி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம வறுத்து திரிக்க போகிறோம். அதுக்கு பெருஞ்சீரகம், ஜீரகம், விதை கொத்தமல்லி, மிளகு இதெல்லாம் 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, அன்னாச்சிப்பூ எடுத்துருக்கிறேன். இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி நல்லா திரிக்க போகிறோம். எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணிடுவோம். லைட்டாக ஒரு ஸ்மெல் வரும், அந்த அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணால் போதும். இதை நம்ம ரோஸ்ட் பண்ணி திரிக்கும் போது இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதனால தான் நம்ம ரோஸ்ட் பண்ணி திரிக்கிறோம். ஓகே, முடிஞ்சிச்சு. இதை நல்லா ஆறுனதும் நம்ம திரிச்சிடலாம். இப்போ நான் மிக்சியில் அது எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ இது கூட என்ன சேர்க்க போகிறோன்னா இஞ்சி, பூண்டு, அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி. இதை ஃபஸ்ட்டு திரிச்சிட்டு நம்ம தக்காளியை ஆட் பண்ணுவோம், அப்போனா நல்லா அரைப்பட்டுரும். ஸோ ஒரு தடவை திரிச்சாச்சு, திரிச்சிட்டு நம்ம தக்காளி ஆட் பண்ணுறோம். இப்போ நைஸாக அரைச்சிருவோம். நம்ம இப்போ
இப்போது நம்ம இந்த மீல் மேக்கரில் இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 10 மினிட்ஸ் ஊற வைக்க போகிறோம். ஸோ இந்த ஃப்ளேவர் எல்லாம் நல்லா உள்ளே இறங்கி மீல் மேக்கர் கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணி இந்த மசாலா எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். 10 மினிட்ஸ் ஊறினா போதும், நல்லாயிருக்கும். ஓகேங்க, 10 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ இது 2 இருக்கட்டும். இனிமேல் நம்மளுக்கு தேவையானது 2 ஆனியன் மட்டும் பொடிசாக கட் பண்ணது. இதையும் நம்ம குக்கர்லேயே பண்ணிடலாம். ஏன்னா இதில் ஒரு விசில் வச்சிட்டோன்னா இந்த ஃப்ளேவர் எல்லாம் அந்த மீல் மேக்கரில் இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் இதையும் குக்கர்லேயே பண்ணிடுறேன். ஈஸியாக சீக்கிரமாகவும் முடிஞ்சிடும் குக்கரில் பண்ணும்போது. 2 to 3 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி பெருஞ்சீரகம் பட்டை தாளிச்சிருக்கேன் ஒரு வாசத்துக்காக. நெக்ஸ்ட்டு நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் இதுவும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நம்ம இது கூடயே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடுவோம். நம்ம மீல் மேக்கரில் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டு தான் வச்சுருக்கோம். இதில் மீதி உப்பை நம்ம இதில் ஆட் பண்ணிடுவோம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போது நம்மளுடைய மீல் மேக்கரை இதில் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து காரத்துக்கு இதுக்கு சாம்பார் பொடி ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆக்சுவலி இந்த சாம்பார் பொடி வீட்டிலே திரிச்சது. ஸோ இது வந்து ரொம்ப ஃப்ளேவர் இல்லாமல் வெறும் ரெட் சில்லி பவுடர் ப்ளஸ் கொரைண்டர் பவுடருக்கான அந்த வாசம் தான் இருக்கும். ஸோ இந்த ஃப்ளேவர் சாம்பார் பவுடர் போடும் போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும், வெறும் சில்லி பவுடருக்கு பதில். ஸோ அவ்வளோதான். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம குக்கரில் 2 விசில் வச்சிட்டோன்னா போதும். ரொம்ப டேஸ்டியான நம்மளுடைய மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆயிரும். இந்த காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்குங்க, க்ரீன் பீஸ் புலாவ் வித் மீல் மேக்கர் கிரேவி. இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக நீங்களும் எல்லோரும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சிம்பிள். இது ஒரு 30 to 40 மினிட்ஸில் நம்ம இது ரெண்டுமே செஞ்சு முடிச்சிடலாம். இதை செஞ்சு பார்த்து எப்படி வந்ததுன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. Have a nice day.